இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, வள்ளுவருடைய வாக்கு இது. நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லுவார். நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லுவார். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லுவாங்க. வள்ளுவருடைய வாக்கு. எந்த செயலுக்கும் ஒரு மன்னிப்பு என்று உண்டு, ஆனால் உய்வு இல்லை, மன்னிப்பு கிடையாது, ஒரு பலன் கிடையாது. எதுக்கு தெரியுமா? செய் நன்றி. நமக்கு செய்த உதவியை மறந்து போயிட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க, அதில் மறந்து அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணுறோம் வச்சுங்களேன், அந்த மாதிரி செயலுக்கு உய்வு என்பது, மன்னிப்பு என்பது அது கிடையவே கிடையாது. ஏசப்பா கிட்ட 10 தொழுநோயாளர் வருவாங்க. தொழுநோய் பிடிச்சிருக்கும், எல்லாரும் ஆண்டவர் குணப்படுத்துவார். எல்லாம் போயிடுவாங்க, ஒருத்தர் மட்டும் திரும்பி வருவார். வந்து ஆண்டவரை வணங்கி நன்றி சொல்லிட்டு போவார். அப்போ ஏசப்பா கேட்பாரு, மற்ற 9 பேரும் குணமாகலையா அப்படின்னு கேட்பார். சகோதரர்களே, கடவுள் நன்றிக்காக இயங்குபவர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். இருந்தாலும் நன்றி சொல்வதை கடமையாக கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நமக்கு செய்கின்ற காரியத்தை நினைச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மலாம் ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் கடவுள் நம்ம எப்படிலாம் காபந்து நம்ம யோசிச்சோம்னா அதை சொல்லி தீர்க்க முடியாது. ஒரு நாளில் வாழ்நாள் முழுக்க யோசிச்சு பாருங்க பாப்போம். வயல்வெளி புல்லையும் பூண்டையும் பாருங்க, ஒரு செடியை பாருங்க, அதுக்கு எப்படி ஆண்டவர் அழகு செய்ய பாருங்க. அந்த வயல்வெளி புல்லுக்கும் பூண்டு செடிகளுக்கும் ஆண்டவர் இவ்வளோ அழகு செய்தா நமக்கு யோசிச்சு பாருங்க. இத்தனை செய்த ஆண்டவருக்கு நாம நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். நீ முதல் வாசகமே அதுதான். இஸ்ரேல் மக்களே, நீ அனாதே ரோட்ல வீசப்பட்டு கிடந்த, நீ ரோட்ல வீசப்பட்டு கிடந்த, உனக்கு காபந்து பண்ண ஆள் கிடையாது. நான் உன்னை தூக்கி தொப்புள் கொடியை அறுத்து இல்லையா, உனக்கு அவ்வளோ அழகாக அணி செஞ்சு வாசிச்சு பாருங்க பார்ப்போம். நான் உன்னை அவ்வளோ அழகாக அணி செஞ்சு உன்னெல்லாம் இவ்வளோ காபந்து பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ணி, அந்த நன்றி இல்லாமல் நீ என்னை விட்டு வெளியே ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டேன். நீ அணி தெய்வத்துக்கிட்ட போயிட்டேன். அந்த தெய்வம் உனக்கு எதுவுமே செய்யலை, நான் செஞ்சேன் உனக்கு எல்லாம். அந்த நன்றி உணர்வையே மறந்து போயிட்டேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். சகோதரர்களே, திருப்பாடல் 106 இவ்வாறு சொல்லுகிறது, 106:1 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்னில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. என்றென்றைக்கும் கடவுள் அன்பு மாறாதவராக இருக்கிறார். நாம என்ன பண்றோம், ஈஸியா அவர் தூக்கி போட்டு போயிடுறோம். இறை வாழ்க்கையில மட்டும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையில அப்படித்தான். அதுக்கு அர்த்தமான இன்னைக்கு நட்சதி பாருங்க. அப்போ இயேசுப்பா சோதிக்கிற நோக்கம் என்ன பண்றாங்க, சில பேர் வந்து பரிசு வந்து கேள்வி கேட்கறாங்க, ஆண்டவரே பொண்டாட்டியை விலக்கி வைக்கிறது சரியா? கேள்வி பார்த்தீங்களா? ஆனால் சொல்றாரு இல்லையா, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். இந்த குடும்ப உறவு என்பது, திருமண பந்தம் என்பது ஆண்டவர் உருவாக்கியது. அவர் நினைச்சு வச்சிருக்காரு, மனிதன் பிரிக்காது இருக்கட்டும். ஆண்டோடைய வார்த்தை இது. இதுக்கு எதிர்ப்பு அவங்க கேள்வி பார்த்தீங்களா? அப்படின்னா மோசே சொல்லியிருக்கிறாரே, கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னா மனம் முறிவு சீட்டு கொடுத்து பிரிஞ்சிடலான்னு சொல்லியிருக்கிறாரே. சொல்லியிருக்காரு தான். அவர் மனமும் வந்து இதை சொல்லலை. உங்களுடைய
கடுமையான உங்களுடைய பிடிவாதத்தை வச்சு தான் ஆண்டவர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். மோசே இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று ஏசப்பா சொல்கிறார். பாருங்க பாப்போம், உங்களுடைய கடின உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு பிரிச்சு ஆகணுங்க, வேறு வழி கிடையாதுங்க, எனக்கு அவன் தேவையில்லைங்க, எனக்கு அவன் தேவையில்லைங்க, இப்படி போய் நின்னா வேற வழி. ஏன்னு சொன்னால் கடவுள் தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் அந்த திருமண உறவு பந்தத்தில் அவனை உருவாக்கின படைச்சார். இனி இவர்கள் ஒரே உடல்னு படைச்சார். புரியுதுங்களா? அப்போ கடவுள் உண்டாக்கிய அந்த திருமண உறவு பந்தத்தை பிரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கணவன் எனக்கு மனைவி தேவையில்லைங்க, அவன் தேவை இப்படி வச்சுன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மனைவி உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பா, உனக்காக எவ்வளவு வாழ்க்கை தியாகம் பண்ணியிருப்பா, தன் குடும்பத்தை இழந்தவங்க கூட வந்து இல்லையா, உனக்காக எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருப்பா. அந்த நன்றி உனக்கு இருந்தா அவள் விலைக்கு வைப்பியா? இன்றைக்கு மறைமுகமான பதில் இது. யோசிச்சு பாருங்க பாப்போம். இப்போ கணவனில் வச்சுக்கோமே, பெண் என்ன பண்ணுறான், இவன் எனக்கு வானாங்க, இந்த கணவன் வானாங்க, இப்படி யோசிச்சு பார்ப்போம். உனக்காக அந்த கணவன் என்னெல்லாம் பண்ணியிருப்பான், எவ்வளோ உழைச்சிருப்பான், எவ்வளோ கூட. அப்போ இந்த நன்றியை ஒரு பெண் நினைத்தால் இந்த உறவு முடியுமா? இந்த நன்றி உணர்வு இருந்தால் அப்படி செய்யக்கூடாதுப்பா என்ற இந்த நன்றி உணர்வு இருந்தால் எப்படி வரும்? சோர்களே, கடவுள் நமக்கு செய்த எல்லா காரியத்திலும் மறந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக தூக்கி போட்டுறோம். ஏன்? இந்த நன்றி நமக்கு கிடையாது. ஒரு ஆண் என்ன பண்ணுறது, மனைவி ஈஸியாக தூக்கி போட்டுறான். ஏன்? நன்றி உணர்வு கிடையாது, நன்றி உணர்வு செத்து போயிடுது. ஒரு மனைவி என்ன பண்ணுறா, தன் கணவனை ஈஸியாக தூக்கி போட்டுறான். ஏன்? அந்த நன்றி உணர்வு கிடையாது. நன்றி உணர்வு எங்கே இருக்கிறது, அங்கே பிரிவு இருக்காது. ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. நன்றிக்கு ஒரு நம்ம நாயை சொல்லுவேன். நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு நாய் ஏதோ ஒரு பேப்பரில் படிச்சு நினைப்பேன், ஏதோ ஒரு புத்தகத்தில் ஏதோ படித்தேன் நான். இந்த ஒரு ஏர்போர்ட்டில் நாயுடைய ஒரு சிலை அங்கே வச்சுருக்காங்களாம். அதை பற்றின வரலாறையும் கீழே எழுதி வச்சுருக்காங்களாம். ஒரு முறை அந்த நாயை வளர்த்து அந்த முதலாளி என்ன பண்ணார், அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறி எங்கே போயிட்டு இருக்கு, திரும்பி வரல. அவர் வருவார் என்று சொல்லி அந்த நாய் அங்கேயே எத்தனையோ நாட்கள் மாதங்கள் என்னவோ அங்கேயே ஏர்போர்ட்லேயே சுற்றி வருமா. வந்து அவர் முதல்ல வராமல் அங்கேயே அது இறந்து போயிடுச்சு அந்த நாய். உங்களோட சிலையை அங்கே வச்சுருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு பேப்பரில் படிச்சு ஞாபகம். சர்களே, ஒருவேளை சோறு போடுறதுக்கு ஒரு உயிரினம் பாருங்க, நன்றியோடு தேடி அலைஞ்சு சுற்றி பார்க்கறது பாருங்க. மனுஷன் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு முதல் வாசத்தில் பாருங்க பாப்பா, இன்னைக்கு நான் உனக்கு இவ்வளோலாம் செஞ்சேனே, அனைத்தையும் மறந்து நீ என்ன பண்ண, என்னை விட்டு ஓடி போய்விட்டேன்னு சொல்லிட்டு எசேக்கியேல் வாயிலாக கடவுள் நமக்கு இன்னைக்கு அறிவுறுத்துறாரு. அதே போல் நற்செய்தியில் பாருங்க பாப்பா, உன் குடும்பத்தில் நன்றி உணர்வு இருந்தால் அங்கே பிரிவு இருக்குமா, குடும்ப சிதைவு இருக்குமா? கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது, எல்லா உறவுமே வச்சுக்கலாம். தாய் தந்தை உறவு, தாய் மகன் உறவு இல்லையா, தந்தை பிள்ளை உறவு, பிள்ளை அப்பா உறவு, அம்மா உறவு, எல்லா உறவும் வச்சுக்கலாம். உறவுகளுக்கு அடிப்படை நன்றி உணர்வு. எனக்காக ஒரு அப்பா, நான் ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான், அப்புறம் எவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டு பேசுகிறான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, எனக்கு என்ன பண்ணிட்டேன் நீங்க யோசிச்சு பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த நன்றியை செய்த காரியத்தை நினைத்து பார்த்தால் அங்கே பிரிவு நிச்சயமாக இருக்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உறவு வச்சுக்கலாம், எந்த உறவுக்கும் அடிப்படை வச்சுக்கலாம். அடிப்படை நன்றி உணர்வு இருந்தால் அங்கே பிரிவு விலகல் இருக்கவே இருக்காது, அங்கே ஒன்றிப்பு பந்தம் அதிகமாக இருக்கும். எனவே சகோதரர்களே, இன்றைக்கு கடவுள் நமக்கு தரும் செய்தி தான், இறை வாழ்க்கையோ சமூக குடும்ப வாழ்க்கையோ, இரண்டு வாழ்க்கைக்கும் அடிப்படை நன்றி உணர்வு. கடவுள் நம்மை ஒவ்வொரு நிமிடம் சொன்னாலையா, ஒரு நாளில் அவர் அவ்வளோ நம்மளை கடவுள் நமக்கு காவது பண்ணுறாரு. அதை நினச்சி பார்த்தோம், நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம ஒதுங்கி ஆண்டவரை விட்டுட்டு வெளியே போக மாட்டோம். குடும்ப உறவும் அப்படி தான், ஒருவருக்கு ஒரு எவ்வளோ செஞ்சுக்கிறோம், அதை நினச்சி பார்க்கணும். நன்றி உணர்வு நம்மை விலக்கி வைக்காது, சேர்த்து. எனவே நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ ஜெபிப்போம்.
ஆண்டவரோடு என்றும் ஒன்றித்திருப்போம். நான் சந்திக்கிறேன்.